யோர்தானை கடந்து விட்டால், ಯೋರ್ದಾನನ್ನು ದಾಟಬಿಟ್ರೆ உன் வாழ்க்கையில இருக்கிற தடையெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವಂತ ತಡೆ ಎಲ್ಲ ಮುರಿದೋಗುತ್ತೆ. அங்க எரிகோவில நீ பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்ல. ಅಲ್ಲಿ ಎರಿಕೋದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಬೇಕಾಗಿರೋದು ಏನು ಇಲ್ಲ. இந்த சமூகமே அதை செய்யும். ಈ ಸಮ್ಮುಖವೇ ಅದೆಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತೆ. இந்த சமூகமே அந்த செவரெல்லாம் கீழே ಆಮೆನ್ ಕುಪ್ಪಯಾ ಮಾತು. ಈ ಸಮ್ಮುಖವೇ ಆ ದೊಡ್ಡ ಗೋಡೆಯನ್ನು ಹಾಗೆ ಕಸವಾಗಿ ಕೆಳಗೆ ತಳ್ಳಿಬಿಡುತ್ತೆ. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதாங்க யோசுவாவுக்கு தேவன் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம். ಅದೇ ಯೋಶುವನಿಗೆ ದೇವರು ಮಾಡಿದ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் ಆದರೆ எங்களுடைய வாழ்க்கை ನಮ್ಮ ಜೀವನ அதை விட மேலானது உண்டு. ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ ಜೀವನ. புதிய ஏற்பாட்டுல ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க ஒரு வாழ்க்கை. ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಜೀವನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನೋಡಿ. அது யோசுவாவுடைய காலத்துல இருந்த அந்த ஒரு மகிமை விட மேலான ஒரு மகிமை. ಆ ಯೋಶುವನ ದಿನದಲ್ಲಿತ್ತಲ್ಲ ಮಹಿಮೆ, ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದ ಮಹಿಮೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்பொழுது எங்கள் தடைகள் வந்து எங்க வாழ்க்கையில நிற்கிறது, இதை தாண்ட முடியாமல் நாங்கள் தவிக்கிறோமோ, ಯಾವಾಗ ನಮ್ಮ ತಡೆಗಳನ್ನು ದಾಟಕ್ಕಾಗದೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ನಿಲ್ತೇವೋ, அப்பொழுது 2000 முழம் அல்ல, ಆಗ 2000 ಅಡಿಗಳಲ್ಲ, வானாதி வானத்திலிருந்து ಆಕಾಶಗಳಿಂದ ஒருவரும் எட்டக்கூடாத அந்த உயரத்திலிருந்து ಒಬ್ಬರು ಕೂಡ ತಲುಪಕ್ಕಾಗದೆ ಇರುವಂತ ಆ ಉನ್ನತದಿಂದ அந்த இடத்துக்கு நாங்க போக முடியாது. ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಲು அந்த பிரசன்னத்தை நாங்க சந்திக்க முடியாது. ಆ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಭೇಟಿಯಾಗಲು ಸಾಧ್ಯವೇ இந்த ಇಲ್ಲ. பிரசன்னம் பெட்டி எப்படி இருந்தது? ಈ ಪ್ರಸನ್ನತೆ ಪೆಟ್ಟಿಗೆ ಹೇಗಿತ್ತು? பொன்னால உருவாக்கப்பட்டது. ಅದು ಬಂಗಾರದಿಂದ இந்த ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. பிரசன்னம் பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? ಈ ಪ್ರಸನ್ನತೆ ಪೆಟ್ಟಿಗೆ ಒಳಗೆ ಏನಿತ್ತು? ஆமென். அந்த தேவனுடைய வார்த்தை கட்டளை இருந்தது. ಆ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿತ್ತು. அந்த ஒரு பிரசன்னத்தின் பெட்டியின் மேல் என்ன இருந்தது? ಆ ಪ್ರಸನ್ನದ ಪೆಟ್ಟಿಯ ಮೇಲೆ ಏನಿತ್ತು? ஆமென். செராஃபியர்கள் கிருபியர்கள் இருக்கிற அந்த ஒரு ஆமென் உருவங்கள். ಆ ಸೆರಾಫಿಯರು ಕೆರೂಬಿಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ರೂಪಗಳು. ஆனால் இந்த மகிமையான ஒரு ரெப்ரசன்டேஷன் எதை காட்டுகிறது? ಈ ಮಹಿಮೆಯಾದ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿ ಏನನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ? பரலோகத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு தேவன், ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಕೂತಿರುವಂತ ಒಂದು அவர் வார்த்தையான ஒரு தேவன், ಆತನು ವಾಕ್ಯವಾದ ದೇವರು. அங்க இருக்கிற வழிகள் எல்லாம் பொன்னால செய்யப்பட்ட ஆமென் வழிகள் அவைகள். ಅಲ್ಲಿರುವಂತ ದಾರಿಗಳೆಲ್ಲ ಬಂಗಾರದಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ அங்க ದಾರಿಗಳು. செராஃபியர்கள் முகங்களை மூடி கிருபியர்கள் ஆராதிக்கக்கூடிய தேவ பிரசன்னம் அது. ಅಲ್ಲಿ ಸೆರಾಫಿಯರು ಕೆರೂಬಿಯರು ಅವರ ಮುಖಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಉನ್ನತವಾದ அந்த ಪ್ರಸನ್ನತೆ. இடத்துக்கு யாரும் போக முடியாது. ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಯಾರು ಹೋಗಲು ஆனால் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்ன நடந்தது? ಆದ್ರೆ ಏನ್ ನಡೆಯಿತು? 2000 வருஷத்துக்கு முன்னே அதே பிரசன்னம் எங்களை தேடி பூமியில் இறங்கியது. 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಅದೇ ಪ್ರಸನ್ನತೆ ನಮಗೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಇಳಿದು ಬಂತು. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿರುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಲು, நாங்க எட்ட முடியாதது எங்களுக்கு எட்ட வேண்டும் என்றதுக்காகவே இறங்கி வந்தாச்சு. ನಾವು ಮುಟ್ಟಕ್ಕಾಗದೇ ಇರುವಂತದ್ದು ನಮ್ಮನ್ನು ತಲುಪಬೇಕು, ನಾವು ಮುಟ್ಟಿಸಬೇಕು ಅನ್ನುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೋಸ್ಕರ ಇಳಿದು ಬಂತು. ஆசாரியர்கள் ஆமென் சுமக்கிற தேவ பிரசன்னம் அல்ல, ಯಾಜಕರು ಒತ್ತಿರುವಂತ ದೇವರ ಸಮ್ಮುಖವಲ್ಲ, பூமியையே சுமக்கிற அந்த தேவ பிரசன்னம், ಭೂಮಿಯನ್ನೇ ಒತ್ತಿರುವಂತಹ ದೇವರ ಸಮ್ಮುಖ. வார்த்தையால எல்லாமே உண்டாக்கின அந்த தேவ சமூகம் ವಾಕ್ಯದಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಆ ದೇವರ உன் ಸಮ್ಮುಖ தடையின் மத்தியில் இறங்கி வருகிறது. ನಿನ್ನ ತಡೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು உன் ಬಂತು. தடையின் மத்தியில் இறங்கி வருகிறது. ತಡೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂತು. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇವತ್ತು ನಂಬುತ್ತೀರಾ? நீ பார்க்கிறது யோசுவாவின் காலத்தின் மகிமை அல்ல, ನೀನು ನೋಡ್ತಿರುವಂತದ್ದು ಯೋಶುವನ ಕಾಲದ ಮಹಿಮೆ ಅಲ್ಲ. நீ பார்த்து கொண்டிருக்கிறது மோசேயின் காலத்தின் மகிமை அல்ல, ನೀನು ನೋಡ್ತಾ ಇರುವಂತದ್ದು ಮೋಶೆಯ ಕಾಲದ ಮಹಿಮೆ ಅಲ್ಲ. அந்த பரலோக மகிமை. ಆ ಪರಲೋಕದ ಮಹಿಮೆ வானாதி வானத்தை துறந்து ಆಕಾಶಗಳನ್ನು ತ್ಯಜಿಸಿ உன்னை தேடி வந்திருக்கிறது. இன்றைக்கு ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದು ಬಂದಿದೆ. உன் சூழ்நிலையை தேடி வந்திருக்கிறது. ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். யோசுவா என்ன சொன்னார்? ಯೋಶುವನ ಏನ್ ಹೇಳಿದ್ರು? நீ கிட்ட போகாத, ನೀ ಹತ್ರ ಹೋಗ್ಬೇಡ, நீ கிட்ட 2000 முழம் தூரம் இருக்கணும். 2000 ಅಡಿಗಳು ದೂರನೇ ಇರಬೇಕು. ஆனால் என் ரட்சகர் என் ஆண்டவர் என்ன சொன்னார்? ಆದ್ರೆ ನನ್ನ ರಕ್ಷಕನು ನನ್ನ ದೇವರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು? ஆமென். எத்தனையோ தடவை வேதத்தில் இப்படி சொல்லுகிறது. ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ He ಹೇಳ್ತಾರೆ, called them near. ಅವರೆಲ್ಲರನ್ನು ಹತ್ರ ಕರೆದನು. அவர் எல்லாரையும் கிட்ட அழைத்தார். ಎಲ್ಲರನ್ನು ಹತ್ರ ಕರೆದರು. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? ஆமென். இதுல இருந்து தூரம் இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, இந்த சமூகத்துல இருந்து தூரம் இருக்கிற வாழ்க்கை அல்ல.
ಈ ಸಮ್ಮುಖದಿಂದ ದೂರ ಇರುವಂತ ಒಂದು ಜೀವನ ಅಲ್ಲ. இந்த சமூகமே யாயிருடைய வீடு தேடி வந்த சமூகம். ಈ ಸಮ್ಮುಖವೇ ಯಾಯಿರನ ಮನೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಯಿತು. ಆಮೆನ್. ಇದೇ ಸಮೂಹವೇ ಲಾಜರುடைய வீடை தேடி வந்த சமூகம். ಸಮ್ಮುಖ ಲಾಸರನ ಮನೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಯಿತು. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇವತ್ತು ಹೇಳ್ತೀರಾ? அந்த சமூகம் ಆ ಸಮ್ಮುಖ எனக்குள்ள வாசம் பண்ணுகிற சமூகம். ಅದು ನನ್ನ ಒಳಗೆ ವಾಸ ಮಾಡುವಂತ ಸಮ್ಮುಖ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பழைய ஏற்பாட்டு யோசுவாவின் காலத்துல ಆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯೋಶುವನ ದಿನಗಳಲ್ಲಿ ஆசாரியர்கள் அவரை சுமந்தார்கள். ಯಾಜಕರು ಆ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡರು. ஆனா இந்த காலத்துல ಆದ್ರೆ ಈ ಕಾಲದಲ್ಲಿ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசாரிய சந்ததியாய் அவர் மாற்றி ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಯಾಜಕನ ಸಂತತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಿ எதுக்கும் வராத எங்களை ಯಾವುದಕ್ಕೂ ಉಪಯೋಗ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ನಮ್ಮನ್ನು ஆமென் ஆசாரியர்களாய் மாற்றி ಯಾಜಕರುಗಳಾಗಿ ಬದಲಾಯಿಸಿ அவருடைய பிரசன்னத்தை எங்களுக்குள்ள சுமக்க ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನಮ್ಮ ಒಳಗೆ அவர் ಓರುವುದಕ್ಕೆ மகிமையை எங்களுக்குள்ள சுமக்க ಅವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನಮ್ಮ ಒಳಗೆ ಓರುವುದಕ್ಕೆ எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? நீங்க வந்தால் சூழ்நிலை மாறும். ನೀವು ಬಂದ್ರೆ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಗುತ್ತೆ. எனக்குள்ள உம்முடைய மகிமை நிரம்பினால் ನಿಮ್ಮ ಮಹಿಮೆ ನನ್ನ ಒಳಗೆ உங்க ತುಂಬಲ್ಪಟ್ರೆ, பிரசன்னம் எனக்குள்ள இருந்தால் ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ನನ್ನ ಒಳಗೆ ಇದ್ದರೆ, நானே நடமாடுகிற தேவ சமூகமா ನಾನೇ ನಡೆದಾಡುವಂತ ದೇವರ ಸಮ್ಮುಖ, நானே நடக்கிற ஒரு என்ன பிரசனம் பெட்டியாக ನಾನೇ ನಡೆದಾಡುವಂತ ಆ ಮಂಜುಷದ ಪೆಟ್ಟಿಯ நான் ರೀತಿಯಲ್ಲಿ போகிற இடமெல்லாம் ನಾವು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳವೆಲ್ಲ, நான் போகிற இடமெல்லாம் ನಾವು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳವೆಲ್ಲ செங்கடல்கள் தேவன் ரெண்டாய் பிழையும், ಸಮುದ್ರಗಳು ಇಬ್ಬಾಗವಾಗುತ್ತೆ, யோர்தான் நின்று போகும், ಯೋರ್ದಾನ್ ನಿಂತೋಗುತ್ತೆ, தடைகள் உடையப்படும். ತಡೆಗಳು ಮುರಿಯಲ್ಪಡುತ್ತೆ. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇವತ್ತು ನಂಬುತ್ತೀರಾ? அந்த மகிமை, ಆ ಮಹಿಮೆ, அந்த யோர்தானை கிழித்த அந்த மகிமை, ಆ ಯೋರ್ದಾನನು ಅರ್ಧ அந்த ಮಹಿಮೆ, தேவ பிரசன்னம், ಆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ அது என் அருகில் உண்டு. ಅದು ನನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ அது ಇದೆ, எனக்குள்ள வாசம் ಅದು பண்ணுகிறது. ನನ್ನ ಒಳಗೆ ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದೆ.